பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குது. யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா குழந்தைங்களா? பிஸ்கட் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட போல இருக்கே. பயங்கரமா இருக்குது கலர்ஃபுல்லா. ஒரு கடையா ஈத்துன்னு போக வேண்டியதான் அவளை. ஆடலும் பாடலும் இங்க நடந்துகிட்டே இருந்தது. நடக்கும் போதே வந்து உட்கார்ந்த நேரம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓடி ஓடி ஓடியாரா. தேரு தேருக்குள்ள செங்கழநீர் அம்மன் சாமி வாங்கிட்டு வந்த உடனே செடியெல்லாம் நட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா செடி வீணா போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க வீராம்பட்டினம் தான் கிளம்புறோம். வருஷம் தேர் திருவிழாக்கு வந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு போய் தேர் பார்த்துட்டு அப்படியே கடை தேர்லாம் சுத்தி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம்னு கிளம்புறோம். நிறைய கடை தேர் இருக்காங்க, போனாலே ஜாலியா இருக்கும். பீச் வேற ஓரமா இருக்குல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 வருஷமா 3 வருஷமா போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த திருவிழாவை மிஸ் பண்ணாம இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே தேர் ஆக்சுவலா நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அதனால ஈவினிங் கிளம்பிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் போயிட்டு முடிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கூட்டிட்டு கிளம்புறோம். ஆமா, காலையில போயிருந்தா நானும் சங்கீதா மட்டும் போயிருப்போம். ஜஸ்ட் ஸ்கூலுக்கு போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ நாங்க ஈவினிங்கா கிளம்பியிருக்கோம். போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க போயிட்டே இருக்கோம். டிராஃபிக் அதிகமா இருக்கு. சிக்னல்ல நின்னுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிராஃபிக் இல்லமா? ஆமாமா. ஜஸ்ட் போட்டு பாருங்க, மூவண்ண கலர்ல வச்சிருக்காரு. நம்ம லொகேஷனுக்கு வந்தாச்சு. பேபி வண்டி பார்க் பண்ண போயிருக்காங்க. செம்ம க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஆளை காண. நடந்து போகணும் இப்போ ரொம்ப தூரத்துக்கு. போலாவா? வண்டி பார்க் பண்ணியாச்சா? வாங்க வாங்க. நம்ம வீட்ல இருந்து கிளம்பும்போது அவ்வளவு வெயில் அடிச்சதுல, இருட்டாயிடுச்சு. போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பைக் பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஜஷிதா தூக்கிட்டு வரதான் கஷ்டம். இருமா. இப்போதான் இறங்கி நடந்து வரோம், அதுக்குள்ள விட மாட்டா. ஒரு கடையா ஈத்துன்னு போக வேண்டியதான் அவளை. நிறைய செடி வச்சிருக்காங்க. ரோஸ் இன்னும் போயிட்டு கோயில்கிட்டே போகல, அதுக்குள்ள ஒரு கடையா நிறுத்தி. சங்கீதா ஓடி ஓடி ஓடியாரா. வாங்கிட்டியா? இல்ல, சொல்லிருக்க காசு போட்டேன். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போட்டுட்டே இருக்காங்களா, அதுக்கு கேட்டா அந்த கையில போறது அங்க போய் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து கடை தெருவை சுத்தி பார்க்க தான் வந்துறீங்க, கோயிலுக்கே வரல. ஆமா, கடை சுத்தி பார்த்துட்டு நானே நிறைய ஷாப்பிங் பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே வாங்கிக்கோங்க. ஓகே. ஆனா காரம் கம்மியா போட்டாங்க. காசுல ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ள போலாமா? சாமி கும்பிட்டியா இல்லையா? செம கூட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குதா ஃபைபரா? ஆமா, சாமி எல்லாரும் கும்பிடுவாங்கல்ல, லேட்டா தான் எடுப்பாங்க. போய் கும்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீராம்பட்டினம் தேருக்கு வந்தாச்சு. பாட்டு கச்சேரி ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஆடலும் பாடலும் தான் போலகுது. ஆடலும் பாடலும் இங்க நடந்துகிட்டே இருந்தது. நடக்கும் போதே வந்து உட்கார்ந்த நேரம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சும்மா வெறும் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வெறும் கரண்ட் வந்தாதான் வந்து டான்ஸ் நடக்கும், பார்க்கலாம். ஒரு டான்ஸ் பார்த்துட்டு போலான்னு பார்த்தா முடியாது போலப்பா. பேபி வேற ஒரு வாரமா வெறிக்க போன்லயே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து ஆடலும் பாடலும் நேரா பார்க்க வேண்டியதான். கரண்ட் இல்லையே, பார்க்கலாமா? ஆடலும் பாடலும் பார்க்க வந்தா கடைசியில கரண்ட் இல்லாம சும்மா 1/2 மணி நேரம் உட்காந்து இருக்கோம். அதெல்லாம் நாங்க பீச்சுக்கு தான் போறோம். பீச் போய் கடத்தருலாம் பார்த்துட்டு வரலாம். இவ்வளோ கூட்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கமும் கூட்டமாக தான் இருக்குது. எப்படி நம்ம உள்ளே போயிட்டு வெளில வர போகிறோம் தெரில. போகலாமா? இதுதான் தேருக்குள்ள செங்கழநீர் அம்மன் சாமி.
ஃப்ரெண்ட்ஸ் தேரை பார்த்தாச்சு. அப்படியே நம்ம உள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சில் சரியான கூட்டம் செய்தா. நான் வந்து பார்த்தோன்னே பீச் ஒருவேளை அந்த சைஸ் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தேன். கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க விளையாடுறதுக்கு. இங்கே போடலாமே. ஆமாம், எல்லா ராட்டினத்துலேயும் க்யூ அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ ஜஷிதா இதில் போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் தான் போகலாம். விளையாடுறது வேணாம். திருவிழா பயங்கரமாக களை கட்டுது. பீச்சில் நிறைய இடம் இருக்கு. இது மாதிரி ராட்டணும் அது இதுன்னு விளையாடுறதுக்கு போட்டுதான் இடத்த பூரா பாதி அடைச்சி வச்சிருக்காங்க. மக்கள் நடந்து அதேதான். இதுல போய் விளையாட போறலாம். ஏன் ஜெயிச்சா இதுல போற? நீங்க வந்து இங்க விளையாடுறது ஜம்ப் பண்ணி விளையாடுறது. சரி, கோட்டு அனுப்பிவிடு போட்டோம். காசு கொடுத்துடு. என்ன செஞ்சா? பாப்பா உள்ள அனுப்பிட்டு எட்டி எட்டி பார்த்து கிடக்குறியா? பசங்க கலந்து கட்டியிருக்கா. ஒரு சில பேர் எலியா விளையாடுறாங்க. அப்ப ஜஸ்ட் நம்ம இருந்து மாதிரி நின்றுட்டு இருக்கா. அப்ப பார்த்துட்டு எங்க போனானே தெரியலையே. ஆடலும் பாடலும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்து ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். என்னம்மா வேணும்? வலையெல்லாம் உனக்கு தேவை, கை வைக்கக்கூடாது. அது வேணாமா ஜெயிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 11 மணி ஆக போகுது. 11 மணிக்கும் திருவிழா கடையில் நல்ல கூட்டமாக இருக்குல்ல? அந்த பாட்டு கட்டி அது ஆடலும் பாடலும் முடிஞ்சு லேட் ஆகும் போல. ஆமாம், இப்படி வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டே இருக்காங்க. ஐடெக்ஸ் மாதிரி போட்டு கேளு போட்டு நல்லா பாப்பாவோட சந்தனம் போட்டு வச்சுருக்காங்க. சாந்து போட்டு கேளு. இப்போ வந்து இங்க போட்டா நல்லா இருக்குல்ல? வாங்கிக்க. எவ்வளோன்னு கேளு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கேளு. இந்த கலர் ஓகேவா? வேற வாங்கலாமா? இதே நல்லா தான் இருக்கு அந்த கலரு, ஆனியன் கலர். சுற்றி சுற்றி கடைசியில் ஒரு செடி வாங்கிட்டாரு சங்கீதா. அது என்ன பூ செடினே தெரியல, வாங்கிட்டாரு. வீட்டில் போய் பார்க்கலாம். அதனால ஒரே செடி. ஜாதி மல்லி அது நல்லா வாசனையா இருக்கு. சரி, ஓகே. இது பறக்குமா? பறக்குமா? இது கீழே சுத்துது இல்லை, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதாவுக்கு பொம்மை வாங்கிட்டு இருக்கோம். பெரிய ஜேசிபி வேணான்னு சொல்லிட்டு குட்டி ஜேசிபி வாங்கி கொடுக்குறாரு. எப்படி இருந்தாலும் ஒரே நல்ல உடச்சி போட்டு அது 400 ரூபாய்க்கு மேலே சொல்றாங்க. 400 வாங்க வாங்க ஜஸ்விதா, எதுமா வேணும்? எல்லாத்தையும் கேட்குறா பாரு அவ. என்ன பண்றீங்க? விளாடுறியா? திருவிழால வாங்கினதா? என்னமா அது? சாப்பிடக்கூடாது. அது பேர் என்ன? கிளேமா? ஜஸ்விதா இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கிளே வாங்கி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நாங்க வாங்கி கொடுத்ததே இல்லை முன்னாடி எல்லாம் கிளே. ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. நான் வந்து மொட்டை மாடிக்கு எதுக்கு வந்தனே தெரியாத காத்து வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஊத்துல உட்காந்து. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திருவிழால வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாதி மல்லி பூச்செடி வாங்கினேன். அது நட்டுட்டு போலாம் தான் வந்தேன். இப்பெல்லாம் எங்க போய் எது பார்த்தாலும் வந்து செடி வாங்கணும் தான் ஃபர்ஸ்ட் தோணுதே. நான் போகும்போதே செடி தான் பாத்துட்டு போனேனே. அதே மாதிரி கத்திரிக்காய் செடி, மிளகாய் செடி எல்லாம் அங்க விற்கும். காலையில போய் தான் வாங்கி இருந்திருக்கலாம், ஈவினிங் போனதுனால தெரியல. போயிட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி மல்லி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு என்னன்னா இங்க கீழே மண்ணுல நட்டு ஏத்தி விடலாம்னு ஒரு ஆசை. அது உலர்ந்த மல்லி ஏத்தி விடலாம். ஆமா, இது ஏறுமான்னு தெரியல. ஏறுமான்னு தெரியல. 2 மாடிக்கு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. என்னம்மா கொஞ்சோண்டு வழி விடு. என்னம்மா செஞ்சுக்கிற? ட்ரீ காப்பாரா ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா வந்து ட்ரீ செஞ்சிருக்காரு.
மோல்டு வச்சு ட்ரீ மோல்டு வச்சு ட்ரீ செஞ்சிருக்க. சூப்பர்மா. இது வந்து கொடியா ஏத்தி விட்டாலும் கொடி ஏறும், இல்லைன்னா நீங்க செடியா வளர்த்து வெட்டி விட்டீங்கன்னா செடி மாதிரியும் அப்படியே வந்தா வரும் சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க நட்டு பாப்போம் எப்படி இது வளருதா பூ வைக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைடுல வேணா நல்லா ஓகேவா. ஓகே. திருவிழால இந்த சாமந்தி செடியுமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் வாங்கிட்டு வந்தோம்ல, இங்க பாருங்க நல்லா பெருசா வளருது. காத்துல டமால் டமால் இந்த கிளை ஃபுல்லா இங்க பாருங்க அப்படி அப்படியே உடஞ்சு போய் விழுந்து பூ வைக்க மாட்டேங்குதா சங்கீதா? வைக்க மாட்டேங்குது. எவ்வளவு கிளை பாறான், வளர வளர உடஞ்சு விழுது. நல்லா தலன்னு வளர்ந்தது, ஒரு காத்துக்கே உடஞ்சு போகுது இலை. அதுல ஏதோ மருந்து வைக்கணும்னு சொல்றாங்க. இந்த மருந்து வச்சா பூக்குமா? அந்த டிஏபி என்னென்னமோ சொன்னாங்க லைனா. மிக்ஸ் பண்ணும்போது அதுல இருந்து ஜல்லியும் மிக்ஸ் பண்ணிட்டோம். அத 1-2 ஜல்லி கிடக்குது கரெக்டா? நல்லா இருக்கு, மண்ணு சாஃப்டா தான் பாரு. மண்ணு நல்லா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குண்டு மல்லி செடி இருக்குது. ஆனா பூ வந்து இப்போ ஒரு 4-5 பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்குது, நிறைய வைக்க மாட்டேங்குது. இன்னும் பெருசாகணும்னு நினைக்கிறேன் செடி இல்ல. நல்லா அறுத்து விடணும் பேபி. இப்ப அறுத்து விட்டா மே மாசம் பூ பூக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பந்தா கும்பலா வரணும் செடி. அப்பதான் வரணும். வாங்கிட்டு வந்த உடனே செடியெல்லாம் நட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா செடி வீணா போயிடும். ஆரம்பத்துல இங்கதான் ஆசாசியா ரோஜா செடிலாம் வாங்கி வந்து இந்த செடியிலே வச்சு அந்த மண்ணுல கவர்ல வச்சு எல்லாம் வீணா போயிடுச்சு. இப்பெல்லாம் பண்ணவே கூடாது, வாங்கி வரமா உடனே நட்டுறணும். இந்த ஒரு செம்பருத்தி செடிலாம் நட்ட சூப்பரா இருக்கு. 2 செம்பருத்தி செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பூச்செடி தான் இன்னும் குண்டு மல்லி செடிலாம் நிறைய வைக்கணும். நிறைய பறிச்சா ஒரு முழம் பூக்கிற மாதிரி பூச்செடி நிறைய வைக்கணும். ஓகே. சூப்பர், வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா செடி வந்து நட்டாச்சு. இது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செடி நட்டுட்டு எல்லா செடிக்கும் தண்ணிலாம் ஊற்றிட்டு கிளம்பியாச்சு. மணி 10 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் டிஃபன் செய்யவே இல்லை. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ காலையில் ஜஸ்ட் வேற லீவா ஃபுல்லாக ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கி ஏஞ்சாச்சு. இப்போ போயிட்டு டிஃபன் ஏதாவது செய்யணும். போலாமா? போலாம். டிஃபன் பண்ணலான்னு வந்தேன், ஆனா பழைய இருக்கு கஞ்சி, அதனால தயிர் ஊத்தி நாங்க கஞ்சி சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். நீ காலையிலே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியான கஞ்சி, நீர் ஆகாரம் ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணியா? ஆமா, அப்பெல்லாம் டீசெண்டா ஐஸ் பிரியாணின்னு சொல்லிடுவோம் நாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா தயிர் போட்டு கஞ்சி தான் இன்னைக்கு காலையிலேயே. வணக்கம் தாமா. உனக்கும் தயிர் தாமா? உனக்கு தர அம்மா. சரிம்மா சரிம்மா. குட் கேர்ள். ஜெசிதாக்கும் தயிர் போட்டேன் கொஞ்சமா தர. ஜெசிதாக்கு முடி நல்லா நீட்டா வளர்ந்தது போல. இது ஒத்த கொண்ட போட்டேன், அழகா இருக்கு. ஒத்த கொண்ட தான் கேட்டுன்னு இருக்காரு இப்ப. ஒத்த கொண்ட போட்டு கொஞ்சம் நீட்டா வளர்ந்ததுன்னா இந்த முடி எல்லாமே இது இருக்குல்ல, இது எல்லாமே அப்படியே படிஞ்சிரும் பின்னாடி. ஆமா, நேரா தென்னைமரம் கொண்ட கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நடுவுல போறது அழகா இருக்கும். அந்த மாதிரி போட்டா சரி முடி நல்லா அடர்த்தியா ஜெசிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். டன் டன். தயிர் கூட அவளுக்கு சாப்பிட்டான். ஊத்தியாச்சுப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா தயிர்? நல்லாதா? நல்லா கஞ்சி குடிச்சாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட் செய்யறதுதான் வந்திருக்கேன். நல்லா ஹெல்த்தியா ராகி மாவு வச்சு நம்ம வந்து குக்கீஸ் பண்ண போறோம். அதுதான் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, 100 கிராம் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். ஓகே, மெஷர்மெண்ட் தான் முக்கியம் பிஸ்கெட் கேக் செய்யறதுலாம். என்னடா அது கொஞ்சம் எடுத்தா கரெக்டா இருக்கும். கரெக்டா 1 கிராம் முன்ன பின்ன எடுத்தா பிரச்சனை இல்ல சங்கீதா. நான் 100 கிராம் தான் போடுவேன். சரி, 100 கிராம் வந்து பாத்தீங்கன்னா ராகி எடுத்துருக்கேன்னா ஓகே, வெறும் ராகி மாவு வச்சு கூட செய்யலாம். ஆனா ராகி மாவு கூட கொஞ்சமா வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கும் போது ரெண்டுமே நல்லதுதான், ஹெல்தி தான். ஆமா, உடையாம வரும். அப்பதான் 50 கிராம் பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம். 50 கிராம் 50 கிராம் கோதுமை மாவு கூட கரெக்டா இருக்கும். 50 கிராம் வந்து சோ நீங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லைன்னா அப்படியே டம்ளர் ஒரு கப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கப்ல வந்து 1 கப் அளவு ராகி மாவு, 1/2 கப் அளவு வந்து கோதுமை மாவு, அது மாதிரி வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்தா நல்லது. நம்ம வந்து ரீஃபைன் சுகர்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா அந்த பொடி பண்ண ஜாகிரி பவுடர் இருக்குல்ல அது எடுத்துக்கலாம். இது வந்து 75 கிராம் சேர்க்கிறேன். நாட்டு சர்க்கரை 75 கிராம். ஆமா, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டரா எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
பிஸ்கெட் செய்யும் போது வந்து நம்ம உருக்கிலாம் வந்து சேர்க்க கூடாது. டைரக்டா ஆமா ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்படியே எடுக்கக்கூடாது. அப்படியே இந்த அமுக்குனா இங்க பாருங்க இந்த ரூம் டெம்பரேச்சர் சாஃப்டா இருக்கிற பட்டர் தான் சேர்த்துக்கணும். இது ஒரு 75 கிராம் இது எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துரு. பிஸ்கெட் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரு அது கூட நாட்டு சக்கரை இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் வச்சு அது நல்லா உருகி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க பட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பட்டரும் நாட்டு சக்கரையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கிரீம் மாதிரி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் எல்லாம் போட்டோம்னா நல்லா வரும். ஆனா குக்கீஸ் தானே பண்ண போறோம், அந்த அளவுக்கு போட்டு நம்ம கையாலே ஸ்பூன் வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். கேக் மாதிரி செய்யற மாதிரினா தான் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்ல. ஆமா அவ்வளவுதான். இது போதும். இப்போ வந்து நம்ம வச்சிருக்க மாவெல்லாம் கொட்டிக்கலாம். இங்க பாருங்க நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவு கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ராகி மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அப்ப முக்கியமா என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா கோகோ பவுடர்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், உப்பு, ஏலக்காய். ஏன் கோகோ பவுடர் எடுத்து வச்சிருக்கேன்னா அப்பதான் ஒரு அந்த சாக்லேட் பிஸ்கெட் சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த குட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா மாதிரி ஏதாவது காட்டினாதான் வந்து சாப்பிடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளேவர் நல்லா இருக்கும்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா கோகோ பவுடரும் கொஞ்சம் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிசைவோம். அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா அப்படியே திரண்டு வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ண கூடாது, ஓவரா மிக்ஸ் பண்ணணும். ஓவரா வந்து மாவு பிசைற மாதிரி பிசைய கூடாது. கேக் பண்ணனாலே ஓவரா கிண்டிட்டாலும் அது ஃப்ளஃபியா வராது. அதுக்கப்புறம் பிஸ்கெட்டுக்கும் ஓவர் குக்கிங் அதாவது சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஓவர் மிக்சிங் வந்து பண்ணவே கூடாது. லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். ஆமா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரலன்னா கொஞ்சமா வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். சூப்பரா வந்துச்சு, நல்லா வருது சூப்பரா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். குக்கீஸ்க்கு வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ட்ரேவை எடுத்து குக்கீஸ் தட்டிட வேண்டியதான். என்ன செஞ்சிட்டா வடை தட்டினுக்குற ஃப்ரெண்ட்ஸ். நீ எனக்கு குக்கீஸ் கட்டற வாங்கி கொடுத்துருக்க. ராகி குக்கி செய்யறேன்னு சொல்லிட்டு வடை தட்டினுக்குறாரு. இப்படிதான் செய்யணும். சரி 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 சரி. அழகா சின்ன சின்னதா இப்படி செஞ்சு வச்சிட வேண்டியதான். இதுல நல்லா சாஃப்டா இருக்கு மாவுல. ஒரு 4-5 குக்கீஸ் வந்து அழிச்சு வச்சிடலாம். 4-5 குக்கீஸ்ல சாக்லேட் சிப்ஸ். எப்படி வருதுன்னு மட்டும் பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாக்காக சூப்பரா வந்து ராகி பிஸ்கட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்பூனால எடுத்துக்கலாம், ஒரே சைஸா வரும். இருந்தாலும் அப்படியே நம்ம ஒரு கவர் போட்டு அழகா வந்து லெவல் பண்ணிடணும். உருட்டிட்டு பூரிக்கட்டை மாவு விட்டுறலாம், அந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு கட்டர் இருந்தா அழகா கட் பண்ணி எடுத்தா அந்த ரவுண்டுமே ஒரே ஷேப் வரும், சூப்பரா வரும். எல்லாமே ஒரே ஷேப்ல வரும். சோ ஒரு நாள் போனா வாங்கிட்டு வரலாம் அதெல்லாம். ஓகே கட்டர்லாம் ஓகே. இப்போ நான் வந்து சும்மா நம்ம தானே சாப்பிட்றோம், அழகா இப்படி வச்சு எடுக்கலாம். ஓடிஜி வந்து பார்த்தோன்னா ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிட்டே இருக்கேன். நீங்க ஓடிஜி இல்லைனாலும் நார்மலா நம்ம குக்கர்லேயே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரு கடாயிலே செய்யலாம். நான் முன்னாடிலாம் அது மாதிரி தான் செய்வேனே. என்னன்னா கொஞ்சமா குக்கர்ல வந்து அடியில சால்ட் போட்டுக்கணும். நம்ம உப்பு போட்டோன்னா நல்லா சூடாகும். 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரே வச்சு நம்ம வேக வைக்கலாம். 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம குக் பண்ணா அழகா வந்து வெந்துரும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட போல இருக்கே. பயங்கரமா இருக்குது கலர்ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ். ராகி மாவும் கலரா இருக்கும், அது கூட கொஞ்சம் கொக்கோ பவுடர் கலந்துருக்குல்ல, அதனால இன்னும் டார்க்கா தான் இருக்கும். ஜஸ்விதாக்கு நல்லா சாக்லேட் பிஸ்கட் செஞ்சு தர நீ. நான் கூட ராகி பிஸ்கட் ஹெல்த்தியா செய்யறேன்னு நினைச்சேன். பேபி சாக்லேட் நம்ம பேக் பண்ணிரோம்ல, சரி நிறைய வைக்கல. சாக்லேட் சிப்ஸ் சும்மா கொஞ்சமா, அப்புறம் எல்லாமே குழந்தைங்க அட்ராக்டிவா எப்படி சாப்பிட வைக்கிறது. இல்லன்னா சாப்பிட மாட்டாங்க ராகி பிஸ்கெட்லாம். ஏலக்காய்லாம் போட்டிருக்கு, நல்ல வாசனை சூப்பரா இருக்கு. ஏன்னா ராகிக்கு வந்து ஏலக்காய் போடும்போது அதோட ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரே நிறைய பிஸ்கெட் கையாலே செஞ்சு முடிச்சாச்சு. நிறைய மாவுனா நிறைய உருட்டி அழகா வந்து பாத்தீங்கன்னா கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். கையாலே செஞ்சுட்டேன். இது வெயிட் நல்லா குக் ஆயிட்ட பிறகு வெயிட் வச்சு பார்ப்போம் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஃபுல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சென்டர்ல வச்சிரு. சென்டர்ல வச்சிட்டு அப்படியே மூடி போடலாம். டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும், சீக்கிரமா வந்து குக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.
என்னன்னா 170 டிகிரி வந்து டெம்பரேச்சர் வச்சிருக்கேன். ஓகே. ராடு வந்து பாத்தீங்கன்னா கீழ் ராடு மேல் ராடு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் டோஸ்ட் மோடு. ஏன்னா கீழையும் வந்து நம்ம சூடாகணும், மேலையும் வந்து பாத்தீங்கன்னா சூடாகணும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டோஸ்ட் மோடு வச்சிருக்கேன். கன்வென்ஷன் ஏர் வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. டைம் வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ். ஓகே. டைனோசர் காலா அடேங்கப்பா, இங்க பாரு டைனோசர் கால். டைனோசர் காலா அத வச்சு பார்த்து சூப்பரா வந்து பாருங்க फ्रेंड्स, இது வந்து டைனோசர் காலா அச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு கிளேல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம குக்கீஸ் ரெடி ஆகி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. இல்ல நமக்கு நட்ஸ் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி எதா இருந்தாலும் அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இல்லனா மேல டெக்கரேஷனுக்கு வைக்கலாம். இதுல இன்னும் நிறைய நம்ம வெரைட்டி காம்பினேஷன் வந்து கலந்து கலந்து வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். ஆமா, கம்பு திணை மில்லட் குக்கீஸ் தான சொல்றேன். எல்லா மில்லட்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். நான் ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு ரெசிபில வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டைமிங் முடிஞ்சிருச்சு, நம்ம பிஸ்கெட் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. வாவ், ஸ்மிதா அல்டிமேட்டா ரெடி ஆயிடுச்சு. வேற லெவலா பிஸ்கட் ரெடியா இருக்கு फ्रेंड्स. ஹேப்பி பர்த்டே டு யூ. இங்க பாருங்க, சூப்பரா பிஸ்கட் ரெடி பண்ணிட்டேன். வேற லெவலா பிஸ்கட் ரெடி ஆயிருக்கு फ्रेंड्स. கம கம கமன்னு வாசனை வீசுது. கொஞ்ச நேரம் வந்து ஆறணும். குக்கீஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம வெளிய எடுத்த உடனே கொஞ்சம் வந்து அப்படியே கொல கொலன்னு இருக்குமா தான் இருக்கும். ஆறுனா பிஸ்கட் ரெடி ஆயிடும். வந்து மாறும். இங்க பாருங்க, இது வெயிட் பார்க்கலாம் நினைச்சு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நல்லா வெந்திருக்கு தெரியுது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்ல பிஸ்கட் ஊத்தி சூப்பரா இருக்கு. வாய் வேற லெவலா பிஸ்கட். ஜெஷிதா ஆ காட்டுறது வந்து ஆ சுடுதடி. குட்டிசா இருக்கு, குட்டிசா இருக்கு பிஸ்கட் கேட்டு. குட்டிசா இருக்கு பிஸ்கட் வேணுமா? பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குது. யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா குழந்தைங்கலாம்? சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். இது எவ்வளவு வெயிட் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆமா, ஒரு மெஷர்மென்ட்ல செஞ்சிருக்கு கரெக்ட்டா. ஆமா, பாப்போம். ஜீரோ பண்ணிட்டு எல்லாமே வச்சோம். ஒரு பிஸ்கட் 30 கிராம் கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட. அதான் ஒரு பிஸ்கட் 25 கிராம் 30 கிராம். நம்ம அந்த கட்டர்ல வந்து கட் பண்ணனா கரெக்ட்டா வரும். வாவ், 300 கிராம் 300 கிராம் பிஸ்கட் வந்திருக்கு फ्रेंड्स. இந்த ஜெஸ்ட் நீ சாப்பிட்டு பாருங்க. அவதான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டு வெயிட் பண்றா. கொஞ்சம் பொறுமையா கட்டி சுட போதே. நல்லா இருக்கமா? அப்பாவை பார்த்து சொல்லு. நல்லா இருக்குதா फ्रेंड्स? ஜெஷிதாவே வீட்ல செஞ்ச குக்கி நல்லா இருக்கு சொல்றா. இன்னும் கொஞ்சம் ஆறணும் பேபி, சாஃப்ட்டா இருக்கு. நல்லா ஆறுச்சுன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நானும் ஒரு பிஸ்கட் சாப்பிட போறேன். எனக்கு ஆர்வம் தாங்கல ஜெஷிதா மாதிரி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாவ், சூப்பரானா இருக்குது ஜெஷிதா சொல்றாரு. சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स. வெல்கம் டி தங்கம். தேங்க் யூ சொல்றாரு வந்து ஜெஷிதா. அவ்வளவுதான் फ्रेंड्स. ஜாலியா திருவிழாலாம் போய் பார்த்துட்டு வந்து செடி நட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச ஒரு ராகி பிஸ்கெட்டும் வந்து ஹெல்தியா செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க फ्रेंड्स.